நீ மகிழினிய பார்க்க போனதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த பாரு, அதாண்டி தப்பு. மா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைச்சா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏய், அதுக்காக நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லுவியா? பின்ன என்னப்பா, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னா அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என் விருப்பத்தை சொல்லவே கூடாதுன்னா என்னப்பா நியாயம்? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்ல. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா? அது என்னால முடியாதுப்பா. அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழி தெரியாம நேரா அவங்க வீட்டுக்கே போய் நான் பேசிட்டு வந்துட்டேன். இந்நேரம் மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நம்ம மான மரியாதையை காத்துல பறக்க விட்டுட்டு அவங்களுக்கு மான ரோஷம் இல்லைன்னு சொல்றியா? அவங்க போன் பண்ணி என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியுமா? உன் பொண்ணு எதுக்காக கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்றா? அவ யாரையாவது லவ் பண்றாளான்னு கேக்குறாங்க. உன் பெரிய பொண்ணு லவ் பண்ணி தானே ஓடி போனா, அதே மாதிரி இவளும் கல்யாணத்தப்ப ஓடி போய் எங்க மானத்தை வாங்கிட போறா. என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க முன்னால இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டு வந்திருக்கியே, உன்னையெல்லாம் என்ன பண்றது? என்ன எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க முதுகெலும்பு உள்ள மனுஷனா இருந்திருந்தா அப்பவே அவங்கள நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்கணும். ஒரு கிரிமினல தம்பியா வச்சுக்கிட்டு ஏன் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும். யாரு நம்மள என்ன பேசினாலும் கேட்டுட்டு வந்து ஏன் கிட்ட மட்டும் உங்க வீரத்தை காட்டுறீங்களே, இதெல்லாம் சரியாப்பா? எதுக்கு பாக்கா அடிக்க போறீங்க? ஏங்க, கல்யாணம் ஆக போற பொண்ணு, அவளை போய் அடிக்க போறீங்க? ஏய், எதுக்குடி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற? பின்ன என்னமா, நான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்களா? நான் யாரையாவது லவ் பண்றேன்னு கேக்குறதுக்கு அவங்க யாருமா? நான் அப்படி லவ் பண்றதா இருந்தா தைரியமா வந்து உங்ககிட்டயே சொல்லுவேன். அதை விட்டுட்டு அக்கா மாதிரி வீட்டை விட்டு எல்லாம் ஓடி போக மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? இதுதான் உன்னோட முடிவா? ஆமா, இதுதான் என்னோட முடிவு. உடனே இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க. அவன் வாங்கி கொடுத்த நகை அவன் மூஞ்சிலே தூக்கி வீசுங்க. ஏய், அப்படி நான் என்னோட முடிவையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் அம்மாவும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருவோம்.